என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள். இன்னைக்கு மார்ச் மாதம் 5ஆம் தேதி 2026 வருஷம். தமிழ் வருடத்தில் விசுவாவசு வருடம் மாசி மாதம் 21ஆம் நாள். இன்னைக்கு காலையில் 8:40 வரைக்கும் சந்திர பகவான் உத்திரம் நட்சத்திரத்தில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கார். அப்புறம் அஸ்த நட்சத்திரத்தில் அனுக்கிரகம் பண்ணுவார். மேஷராசி என்பர்களே, உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளனர் வள்ளுவர். நீ நினைக்கிறதெல்லாம் நல்லதாகவே நினைக்கிறார். அப்படி இன்னைக்கு யாரெல்லாம் பாசிட்டிவாக நினைக்கிறோமோ பெரிய முன்னேற்றம் வரப்போகிறது, பெரிய நன்மைகள் வரப்போகிறது. ஒரு இடத்துல உட்கார்ந்து நீங்கள் வேலை செய்ய சொன்னால் அது செய்ய முடியாது மேஷராசிக்காரால் இன்னைக்கு. ஏன்னா மேஷராசி பரபரப்புக்கு பஞ்சமில்லாத ராசி, வேகம், விவேகம். அப்படி அலைந்து தெரிந்து தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இன்றைக்கி நல்ல லாபம், குடும்பத்தில் சந்தோஷம். புத்திரபாக்கியம் பற்றி எதிர்பார்ப்புடையவர்களுக்கு நல்ல புத்திரபாக்கியம் அமையும். நினைத்த காரியங்கள் வெற்றி பெறக்கூடிய நல்ல நாள். பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபாடு கூடும், மன சந்தோஷம் பெருகும், வியாபார லாபம் கூடும். ரிஷபராசி அன்பர்களே, ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யணும். ஒரு நல்ல குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல சுந்தரகாண்டம் பாடி படிக்கணும். இந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடிய லேடிஸ் எல்லாம் அந்த காலத்தில் சுந்தரகாண்டம் படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் பாட்டி சொல்லுவா, எங்கள் அம்மா சொல்லுவா, சுந்தரகாண்டம் படிக்கிறாளா அப்படின்னு கேட்பாங்க. வீட்டில் சுந்தரகாண்டம் படிக்கிறாளா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளே சுந்தரகாண்டம் படிக்கிறாளா அப்படின்னு கேட்பாங்க. சுந்தரகாண்டம் படிப்பது பெண்களை மதிக்கக்கூடிய குழந்தைகளை பெற்றுத்தரும். இந்த நாள் உங்களுக்கு சந்திர பகவானுடைய அனுகூலம் காரணமாக நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். உங்களுக்கு இருந்த நோய் ஒன்றிலிருந்து விடுதலை பெறுவீர்கள். இந்த நாளில் எப்படிப்பட்ட தடைகள் இருந்தாலும் நிவர்த்தியாகும். பூர்வீக சொத்துக்கள் வரும், குடும்பத்தில் சந்தோஷம் வரும், மனமகிழ்ச்சியான ஒரு நாள். மிதுனராசி என்பர்களே, மிதுனராசிக்காரர்களுக்கு புதுசாக ஒரு வீடு வாங்கலாமே நம்மளும் அப்படின்னு தோணும். ஒரு கார்னர் சைட்டாக வாங்கிட்டா பரவாயில்லை அப்படின்னு தோணும். சிலருக்கு 4வது மாடியில் வீடு வாங்கினா பரவாயில்லைன்னு தோணும். கல்வி நல்ல உயரும், மாணவர்களுக்கு கல்வி திறன் உயரும். எப்படிப்பட்ட தடைகள் இருந்தாலும் அது விலகும். குடும்பத்தில் சந்தோஷம் பெருகக்கூடிய அற்புதமான ஒரு நாள். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் அனுகூலமாக முடியும். குடும்பத்தில் திருமண செய்தி ஒன்று கூடி வரும். வியாபாரம் நல்ல லாபமா இருக்கும். கடகராசி என்பர்களே, மற்றவர்களுடைய விருப்பங்களை எல்லாம் உங்க பக்கம் அப்படி திருப்பி வச்சுக்கிடுவீங்க. பலரை வசீகரிக்கக்கூடிய தன்மை இன்னைக்கு கடகராசிக்காரங்களுக்கு உண்டு. எல்லாரும் என்ன பாருங்க அப்படின்னு இருப்பீங்க. பிறர் என்ன செய்யறாங்கிறத உத்து கவனிப்பீங்க. சிந்தனை செய்து செயல்படக்கூடிய ஒரு நாள். கருடன் தரிசனம் பண்ணணும். கருடனை இன்றைக்கு வழிபட்டால் பெரிய வெற்றிகள் தேடி வரும். இன்னைக்கு ஞானம் பெருகும், அறிவு பெருகும், கல்வி பெருகும், வியாபார லாபம் பெருகும். சிம்மராசி என்பர்களே, நல்ல காசு பணம் வரக்கூடிய ஒரு நாள். நினைச்ச காரியமெல்லாம் வெற்றி பெறும். குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். நாளைய தினம் சனிப்பெயர்ச்சி, திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி. அதனால் உங்களுக்கு நல்ல தனம் பெருகும். திடீர் வருமானங்கள் சிலருக்கு வந்து சேரும். நிறைய அனுகூலங்கள் வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கு. புதுசா வேலை வாய்ப்பு சிலருக்கு கிடைக்க போறது. கன்னிராசி என்பர்களே, சந்திர பகவான் நம்ம ராசிக்குள்ள இருக்கார். அவருடைய அனுகூலத்தின் காரணமாக ஆபீஸ்ல ப்ரமோஷன் சிலருக்கு கிடைக்கிறது. முயற்சிக்கிற காரியமெல்லாம் வெற்றி பெறுகிறது. இந்த ஏஜ்டு பீப்புள் மட்டும் கொஞ்சம் உங்களுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். வீட்டு பாத்ரூமில் நடக்கிறீங்கன்னா கூட பார்த்து நடக்கணும். அதுதான் முக்கியம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சின்ன பிள்ளைகள் மாதிரி வேகமாக நடக்கிறது வீட்டுக்குள்ளே. இப்போல்லாம் வீட்டில் எல்லாருமே அப்படி பளிங்கு கற்களாக தன்னுடைய வீட்டுடைய ஹாலை வச்சிருக்கிறாங்க. வீட்டு பாத்ரூமுக்கு கூட சிலர் வழுவழுப்பான கல்லை போட்டுடுறாங்க. இந்த வயதானவர்கள் பாத்ரூமில் நடக்கும்போது வழிக்கு விழுந்து பின்தலையில் அடிபட்டுருத்துங்கிறாங்க. கன்னிராசிக்காரர்கள் வயதானவர்கள் கவனமாக இருக்கணும். வீட்டில் பெரியவங்க இருக்காங்கன்னா வீட்டு பாத்ரூமு கூட
ரஃப் டைல்ஸ் தான் போடணும், அதுதான் நமக்கு நல்லது. இதனால் நீங்கள் முயற்சிக்கிற பிஸ்னஸ் லாபம் வரும், முயற்சிக்கிற பிஸ்னஸ் அனுகூலமான தகவல் வரப்போகிறது. ஹையர் எஜுகேஷன் வாய்ப்பு கூடி வரும். துலாம் ராசி அன்பர்களே, நெஞ்சகமே கோயில் நினைவே சுகந்தம் அன்பே மஞ்சள நீர் பூசை கொள்ளவாராய் பராவரமேனர் தாய்மானவர். இன்னைக்கு நீங்க குலதெய்வ வழிபாடு செய்வதும் புதிய வேலைக்கு முயற்சி செய்வதும் எல்லாம் வெற்றி கிடைக்கும். மனசுல நிம்மதி கிடைக்கும். எதிர்பார்க்கிற காரியங்கள் அனுகூலமா முடியும். சிந்தித்து செயல்பட்டு வெற்றி காணப் போகிறீர்கள். அனுகூலமான ஒரு நாள். விருச்சிக ராசி அன்பர்களே, சந்திர பகவானுடைய அனுகூலத்தினால் ஒரு ப்ரமோஷன் கிடைக்க போகிறது. பிஸ்னஸில் ஒரு லாபம், புதிய முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க பாருங்க, அது நல்ல லாபமாக இருக்க போகுது. பூர்வ புண்ணிய அனுக்கிரகம் கிடைத்து நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்க போகிறது. ஹையர் எஜுகேஷன் படிக்கிற வாய்ப்பு வருகிறது. நல்ல நாள். தனுசு ராசி என்பர்களே, மிக மகிழ்ச்சியான ஒரு நாள் தனுசு ராசிக்காரங்களுக்கு. 10ஆம் இடத்தை சந்திர பகவான் இன்னைக்கு அனுகூலம் பண்ணிட்டு இருக்கார். தொழில் முயற்சிகள் வெற்றி பெறும். புதிய வீடுமனை வாங்கக்கூடிய யோகம் வரும். அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் வந்து சேர்கிறது. நல்ல வாகனம் வாங்குற யோகமும் வருது, அதையும் சொல்லணும். நினைச்சபடி பிசினஸ்ல ஜெயிக்கலாம் இன்னைக்கு. மகர ராசி அன்பர்களே, கடந்த 2 நாட்களாக இருந்த தடைகள் தாமதங்கள் எல்லாம் இன்னைக்கு நிவர்த்தியாகும். நல்ல நாள். தொலைதூரத்திலிருந்து நீங்க எதிர்பார்க்கக்கூடிய நல்ல தகவல் ஒன்று வந்து சேரும். இன்னைக்கு இளைஞர்கள் தங்களை அழகுபடுத்திக் கொள்வார்கள். நினைத்த காரியமெல்லாம் வெற்றி கிடைக்கும். ஆடை அலங்காரம் செய்து கொள்வது, தங்களை அழகுபடுத்திக் கொள்வதிலெல்லாம் மகர ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு ஈடுபாடு இருக்கும். கடினமாக உழைப்பீர்கள், வெற்றி பெறுவீர்கள். கும்பராசி அன்பர்களே, அமைதியா இருக்கணும். இன்னைக்கு யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணி பேசக்கூடாது. நம்முடைய உறவு தானே, நம்முடைய பிள்ளைகள் தானே, நம்முடைய மனைவி தானே, என்ன வேணா பேசலாம்னு பேசக்கூடாது. நாக்கில் நரம்பு இல்லாமல் பேசிவிட்டு வருத்தப்படக்கூடாது. ரொம்ப பொறுமையாக பேச வேண்டிய நாள், நிதானமாக நடந்துக்க வேண்டிய நாள். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். அதனால குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். இன்னைக்கு பயணங்களை அவாய்ட் பண்ணணும். உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். தனம் தரும் நல்ல நாள். மீனராசி என்பர்களே, சந்திர பகவானுடைய அனுகூலம் இன்னைக்கு உங்கள் மேலேயே விடருது. இது மிகப்பெரிய வெற்றிகளை உங்களுக்கு கொண்டு வந்து தரக்கூடிய நல்ல நாள். வெற்றி மீது வெற்றி வந்து சேரும். ஆஞ்சநேயர் வழிபாடு மிகப்பெரிய வெற்றிகளை இன்னைக்கு உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். தொழில் முயற்சியில் வெற்றி, வியாபார முயற்சி மிகச்சிறந்த வெற்றியை தருது. இன்னைக்கு கல்வியில் ஒரு வளர்ச்சி, ஃபாரின்ல போய் படிக்கக்கூடிய யோகம் எல்லாம் நல்லா இருக்கு. உடம்புல சிறு அசௌகரிய குறைவு இருக்கு, அதுக்கு மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும். மற்றபடி இது ரொம்ப நல்ல நாள். மகிழ்ச்சியா இருப்பீங்க அன்பர்களே. நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா?